வணக்கம், நான் சுதர்சன். இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ரிலே சர்க்யூட் தான் செஞ்சுருக்கேன். ஸோ அதில் நான் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பற்றி பார்ப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலே சர்க்யூட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பின் பிடிஆர் 3 லோல் பிடிஆர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பிடிடி ரிலே, ஒரு டயோடு, ஒரு டிரான்சிஸ்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டரும் 3 இதில் உள்ள ஒரு ஃபீமேல் ஹெட்ரும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்காக பார்த்தீங்கன்னா 2 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 அலிகேட்டர் கிளிப்ஸ், ஒரு சிஓபி லைட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பற்றி பார்ப்போம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலே பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிலே நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ரிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சாக பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். ஸோ ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோரில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஏசி, வாஷிங் மிஷின் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு நம்மளோட ரிலே சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற வச்சு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா என்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்டு. ஸோ கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன்டு. சென்டரில் உள்ளது பார்த்தீங்கன்னா காமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ரல் காமன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ். ஸோ மேலே உள்ள நார்மலி க்ளோஸ்டு, நார்மலி ஓப்பன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னோட சிஓபி லைட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அலிகேட்டர் கிளிப்பை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ அதில் நான் சிஓபியோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதோட இன்னொரு டைமில் நான் என்சியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கிறேன். அதோட நெகட்டிவை பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நான் சென்டரில் உள்ள காமனில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா இன்னொரு அலிகேட்டர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ்லேருந்து சிஓபியோட பாசிட்டிவ்க்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா என்னோட சிஓபி லைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இன்னொரு பேட்டரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ அதில் உள்ள நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நான் ஃபீமேட்டரில் உள்ள ஃபஸ்ட் பின் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ரிமைனிங்கில் 2 பின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் பின்னில் பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி இப்போ ஃபஸ்ட் பின்னில் பார்த்தீங்கன்னா நான் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணோட பார்த்தீங்கன்னா என்னோட ரிலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆன் உள்ள நம்ம எல்இடி பார்த்தீங்கன்னா அதாவது சிஓபி லைட்டை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட், அதாவது நார்மலி க்ளோஸ்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலி ஓப்பனில் பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் நார்மலி க்ளோஸில் உள்ளதுலேருந்து எடுத்துகிட்டு நார்மலி ஓப்பன் அதாவது லாஸ்ட்டில் உள்ளதை பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோட எல்இடி ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கனெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஆனில் உள்ள எல்இடி ஆஃப் பண்ணிச்சோ அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபில் உள்ள எல்இடி ஆன் பண்ணுதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனில் உள்ள எல்இடி பார்த்தீங்கன்னா அது ஆஃபில் உள்ள எல்இடி பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ என்னோடய சர்க்யூட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணிச்சு. தேங்க்யூ.